ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாலொரு டேஸ்டி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல மசாலா பேஸ்ட் அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேங்க. இதில் முதல்ல பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். பெரிய பெரிய துண்டுகளை கட் பண்ணால் போதும். தக்காளியும் 4 துண்டுகளை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. மசாலா வதக்கிறதுக்கு நான் பட்டர் தாங்க சேர்த்த போகிறேன். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கிறேன். ஆயில் சேர்த்தலாம், ஆனால் பட்டர் சேர்த்துனீங்கன்னா தான் ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்குங்க. பட்டர் கொஞ்சம் உருகுனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை முதல்ல சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் இந்த பேஸ்ட் கெட்டியாகிறதுக்காக முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்திக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், கிராம்பு 2, பட்டை 1 துண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு 2 பல், இஞ்சி 1 துண்டு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மசாலா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாகவே அரைப்பட்டுருக்குங்க. மண் சட்டியில் 1 டீஸ்பூன் பட்டர் விட்டு அதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 2 போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்திக்கலாங்க. எல்லாம் ஒன்றும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக விடலாம். மசாலா நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை ஒரு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்திக்கிட்டேங்க. பன்னீர் சேர்த்துன அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு கொதி விட்டால் போதும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் பட்டர் இதில் சேர்த்திக்கலாங்க. இப்படி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ரிச் லுக்கும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்லைங்க. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.